அனைவருக்கும் வணக்கம். நான் ரசாயினி. நான் ஜோவேல். நாங்கள் வசந்த். ஓகே, இன்றைய தினம் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான் நிற்கிறோம். ஸோ என்னடா திடீரெண்டு இப்படியான ஒரு சேனலில் இப்படியான ஒரு காணொளி வருதுன்னு சொல்லி எல்லோரும் ஒரு வித்தியாசமான பார்வையில் பார்ப்பீங்க. என்னடா ஏற்கனவே 2 சேனல் 3 சேனல்னு சொல்லி வச்சுருக்காங்க, 4ஆவதாக ஒரு சேனல் திறந்துட்டாங்களான்னு சொல்லி ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. ஸோ உண்மைக்குமே இந்த சேனல் எங்களுடைய சேனல் இல்லை, அதாவது இதில் இருக்கக்கூடிய இவங்களுடைய சேனல் ரொசாயனுடைய சேனலில். ஸோ அவங்க நீண்ட காலமாக அணுவாக்களோட ஃப்ரெண்ட் என்ன, அதாவது நாங்கள் நான் தையல் வேலைக்கு போனான் பிரியின் கடைக்கு. ஸோ அப்போ அந்த நேரம் ரொசாயனியும் தையல் கடையில் வேலை செய்து கொண்டு இருந்தவங்க, அதாவது அணுவோட ரொசாயனியும் வேலை செய்து கொண்டு இருந்தவங்க. அப்போ அந்த வகையில் எனக்கும் நல்ல மாதிரி பழக்கம். ஸோ அதுக்கு பிறகு நானும் அவங்களோட நெருங்கி பழகிறது கூட, அவங்களும் எங்களோட நல்ல மாதிரி நெருங்கி பழகிறவங்க. ஸோ நாங்கள் யூடியூப் ஆரம்பித்து இப்போ கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆகுது. ஸோ 4 வருஷ காலமாகுது. அப்போ யூடியூப் எங்களோட வீட்டுக்கு கொஞ்சம் தள்ளி தான் நாங்கள் இருக்கிறாங்க. அப்போ நாங்கள் யூடியூப் ஆரம்பித்து செய்கிறது, யூடியூப்பால் பலனடைஞ்சு கொண்டு வர்றது எல்லாமே எங்களுக்கு தெரியும். அப்போ அந்த நேரம் எங்களுடைய மாமா இருக்கிறான செல்லக்கிளி மாமா இவங்களை யூடியூப் செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தினவர் என்ன. அப்போ இவங்க அந்த கட்டாயத்தில் ஆனால் எந்த ஒரு முயற்சியும் எடுக்கலை, அதாவது யூடியூப் சம்மந்தமான எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கலை. ஸோ அவர் வேலை செய்து கொண்டு இருக்கிறது, வீட்டில் தானே இருக்கிறது. அப்போ அந்த வகையில் மாமாவை சொன்னவர், ஸோ யூடியூப்பில் நீங்கள் வீடியோ எதுவும் போட்டு அதால் பலனை நீங்கள் மடங்கி கொள்ளலாம்னு சொல்லி கேட்க இவையில் அதுக்கான விருப்பத்தை அறிவிக்கலை. ஸோ அவங்க பிடிக்காத மாதிரிக்கே இப்போ 4 வருஷ காலமாக விட்டுட்டு இருந்தவங்க இப்போ திடீரெண்டு அந்த யூடியூப்பில் ஒரு இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு வந்திருக்கு. அதாவது இப்போ யூடியூப்ன்றது ஒரு பெரிய ஒரு கடல்ன்ட்டு நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்போ அந்த கடலில் உண்மைக்குமே முறையாக விலை வீச தெரிஞ்சாக்கள் மட்டும்தான் மீன் பிடிக்கலாம் என்ன. ஸோ இப்போ வர்றவன் போகிறவன் எல்லாம் வீசி மீன் பிடிக்கிறேன்னு சொன்னால் கஷ்டம். அதுக்குன்னு சொல்லி முறையாக விலை வீசினா தான் மீன் பிடிக்கலாம். அதே மாதிரி தான் இந்த யூடியூப் தளமும். ஸோ இந்த யூடியூப் தளத்தில் ஒரு முறையான வீடியோவில் பதிவு செய்தால் தான் அதற்குரிய பலனை நாங்கள் அடையலாம். ஸோ அந்த வகையில் இவங்கள் புதிதாக ஒரு பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க, யூடியூப்பில் புதிதாக ஒரு பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. அப்போ எங்களால் முடிஞ்ச ஒரு சப்போர்ட்டை அவங்களுக்கு கொடுக்கும் வகையில் இந்த இடத்துல நாங்கள் கதைச்சி கொண்டிருக்கோம். ஸோ ஏற்கனவே சில வீடியோவில் நாங்கள் சொல்லியிருக்கோம், அதாவது இந்த யூடியூப் சம்மந்தமாக எந்த ஒரு உதவி வேணுமென்றாலும் எங்களை நீங்கள் கேட்கலாம், கட்டாயம் நாங்கள் செய்து தருவோம். 2 மாதிரிக்கெல்லாம் நிறைய கதையில் சொல்லியிருக்கோம் என்ன. ஸோ அந்த வகையில் இவங்களும் எங்களை உதவின்னு சொல்லி கேட்க, ஸோ நாங்கள் மறுக்காமல், ஸோ எல்லாருமே இந்த யூடியூப் மூலம் எல்லாருமே பலனடையணுமென்றதான் எங்களுடைய விருப்பம். யூடியூப் மூலம் மட்டுமண்டு இல்லை, ஸோ மனுஷனாக பிறந்த எல்லாருமே ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும்னு தான் எல்லோரும் நினைப்பாங்க. ஸோ அந்த வகையில் இவங்களும் இப்போ இந்த யூடியூப் பயணத்துக்குள்ளே வந்திருக்காங்க. ஸோ அவங்கள நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம் என்ன. அப்பானவே நீங்கள் உங்களுடைய நீண்ட கால பின்னேறி வந்திருக்கிறா பேசாமல் இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். கண்டிப்பாக அது நீங்களும் எந்த ஒரு பயமும் இல்லாமல் உங்களோட சேனலில் நாளாக தான் குக்கிங் வீடியோ போடலாம், என்ன வீடியோ இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக செய்யலாம். வெனி டவுட் இருந்தால் வசந்தை நீங்கள் கேட்கலாம், பிரச்சனை இல்லை. தம்பி அந்த மானிட்டேஷன் அதில் லவுன் பண்ணி எல்லாம் தெரிவின மாதிரிலாம் பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக நாங்களும் இவ்வளோ தூரத்துக்கு வந்ததுக்கான காரணமே உண்மையாக முதலாக தம்பி யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பித்து அவரோட இணைஞ்சு நாங்கள் செய்தடியாக தான் நாங்களும் ஒரு புதுசாக ஒரு சேனல் திறந்து அதிலே நாங்களுக்கும் உண்மையாக நல்ல வெற்றியை கிடைச்சது. உண்மைக்குமா முதல் கணம் யார் எங்கே இன்னிடத்துல போனாலும் நான் மறக்காமல் நன்றி சொல்கிறேன் இந்த தம்பிக்கு தான். என்னென்னா இந்த யூடியூப்பை அறிமுகப்படுத்தினதே எங்களோட குடும்பத்துக்கு தம்பி தான். உண்மைக்கு இந்த யூடியூப்பால் நாங்கள் இவ்வளோ தூரத்துக்கு வளர்ந்த நாங்கள். அப்போ அதை அந்த பையனை நீங்களும் கண்டிப்பாக அடையணும். என்னோட நல்ல வழியில் நீங்களும் போனீங்களா, நல்ல முறையில் வீடியோ செய்தீங்கன்னா மக்களுக்கு பிடிச்சதுன்னா சரி, அந்த ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கும். அப்போ அதை சொல்லிக்கொண்டு நீங்களும் நல்லா நல்ல நல்ல வீடியோக்கள் போட்டு கண்டிப்பாக நல்ல மாதிரி செய்து வாங்க. கப்பிள்ஸ் தான் எனக்கு இந்த வீடியோ செய்ய போகிறேன்னு சொல்ல காலம் ஒரு பயமாக இருந்தது. நான் காலமான விட்ட வந்தேன். நான் அப்போ வசந்தான் வாங்கலாம் கதைக்கு ஒரு மனதுக்கு ஒரு திருப்தியாக இருந்தது. சரி நாங்கள் செய்வோம்னு ஒரு பயம் தன்மை அடுபட்டது. நான் சொன்ன வார்த்தைகளால் செய்யலாம், தாங்களும் இப்படி தமிழ் செய்ய கஷ்டமாக இருந்த அப்புறம் நீங்கள் தோசை செய்து பாருங்களோ, அதெல்லாம் அப்புறம் சரியாக வரும்
என்னோட நம்பிக்கை ஒன்று தந்தது. உண்மையாகவே பெரிய ஒரு தேங்க்ஸ் அனுவுக்கும் வசந்துக்கும். இந்த பயத்தில் இருந்து உண்மையாகவே நான் அதில் இருந்து எடுபட்டேன். நான் என் ஒரே பயமாக கிடந்த என்னத்தை செய்கிறது என்ன கதைக்கிறேன்ற ஒரு இது இருந்தது. இப்போ உண்மையாகவே ஓகே ஆகிட்டு பிரச்சனை இல்லை. கட்டாயம் பார்க்குற நீங்களும் ஒரு ஆதரவு கேளுங்க. திடீரெனே இந்த யூடியூப் ஆசை கொண்டு வந்தது அதான் 4 வருஷ காலமாக விட்டுட்டு இருந்தேன். ஒரு சந்தேகம் உண்டு. என்ன ஆனதுன்னா எங்களுக்கு 4 வருஷத்துக்கு முன்னே செல்லக்கிளியப்பா சொன்னவர் யூடியூப் சேனலோட திறங்க நீங்கள் திறந்து நார்மலாக ஒரு குக்கிங் வீடியோவோ ட்ராவலிங்கோ பர்த்டே ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் போடலாம்னு சொல்லி, ஆனால் எங்களுக்கு பெருசான அதில் மூவ் பண்ண இல்லை. மூவ் பண்ணையில் அது டைமும் இல்லை தானே, அதால் பெருசாக வேலை முதலமற்றபடியாக எங்களுக்கு டைம் வரான்னு சொல்லி நாங்கள் சண்டையில் இப்போ நேற்று தான் நாங்கள் கழிச்சு கொண்டு இருந்தோம். நாங்கள் சும்மா நார்மலாக பின்னே டைமில் இருக்கிற தானே பார்க்க டைமாக சும்மா ஒரு வீடியோவாக போடலாம் அப்படின்ட்டு சொல்லி பின்னேரம் தான் நேற்று யோசித்தேன். நாங்கள் அது செல்லக்கிளியப்பா அப்படி வந்தார். உண்மையில் வசந்திட்ட வந்து கேட்டனாங்க. வசந்தம் சொன்னது பிரச்சனை இல்லை செய்யலாமான்னு சொல்லி. ஆனால் எங்களுக்கு முழு ஆதரவு தந்ததும் அவையெல்லாம் அவன் ஊக்குவிப்பால நாங்கள் இப்படி முன்னுக்கு வந்ததுக்கான காரணமே செய்யணுமென்ற ஒரு இது வந்தது, ஆசையும் வந்தது. அதோட எங்களோட முயற்சியில் நாங்கள் முன்னுக்கு வர்றது இவ்வளோ ஒரு வரவேற்கத்தக்க விஷயம். அது நாங்களண்டில்லை, நீங்களும் வந்து கேட்டாக்கூடியவங்கெல்லாம் செய்திடக்கூடியவங்க. அப்படி மறுப்பு தெரிவிக்காமல் எங்களுக்காக வந்து செய்து கதைச்சி தந்ததுமையாகவே கதைச்சதுக்காக வந்து நாங்கள் வந்து உண்மைக்குமே இந்த யூடியூப்பில் வந்து நல்ல பலனை அடைஞ்சு நாங்கள் யாருந்தாலும் வந்து இந்த யூடியூப்பில் வந்து இப்படி ஒன்று செய்து நீங்களும் வந்து கண்டிப்பாக நல்லா வந்தால் உண்மையாக எல்லாருக்குமே வந்து சந்தோஷம். என்ன நாங்களும் வந்து ஒரு நாளுமே மறக்க மாட்டோம். உண்மைக்குமே இந்த யூடியூப் மூலம் தான் இவ்வளோ தூரத்துக்கு வந்த நாங்கள். அப்போ அதை வந்து நீங்களும் வந்து கேட்ட முறையில் வேறு யார் கேட்டாலும் கண்டிப்பாக அதை வந்து எங்களால் செய்யக்கூடிய அளவு உதவி கண்டிப்பாக செய்து தருவோம். மாதிரி கண்டாலும் இதில் எரிச்சல் படுறதுக்கோ அதுதான் எந்த விஷயமே இல்லை. யார் யாருக்கு திறமை இருக்கோ அவங்க திறமை ஊடாக முன்னுக்கு வரலாம். அதை நான் அறிஞ்சு கொண்ட விஷயம் யூடியூப்பில். நாங்களும் ஒரு தன்னம்பிக்கையில் இன்றைய நாளுக்கு நாங்கள் யூடியூப்பை தொடங்கியிருக்கோம். அதை தொடங்கி வச்சுருக்கணும், கொண்டு போவோம். கண்டிப்பாக வாழ்த்துட்டு அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக. ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க சேனல் ஆரம்பித்த காலத்தில் எங்களுக்கு வந்து அவ்வளோ கதைகள் எல்லாம் வந்தது. இதுக்குள்ளேன் போய் இப்படி செய்தியல் மனைவியை அதுக்குள்ள உறுதியல் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய கதைகள் எல்லாம் வந்தது. ஸோ ஒரு திட்ட கதையுமே வந்து நாங்கள் காதில் வாங்கி கொள்ளையில். ஸோ எங்களுடைய இலக்கு வேறு ஒன்றை நோக்கி போவைக்க அந்த கதைகள் எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னா ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்து இந்த தளத்துக்கு இறங்கிட்டீங்க. ஸோ நிறைய விமர்சனங்கள் எல்லாம் வரும். அது எல்லாத்தையுமே வந்து கடந்து தான் போகணும். அதெல்லாம் நான் ஆரம்பத்திலே ரோஷானிட்ட சொன்னேன். இதெல்லாம் கொமெண்ட்ஸுகள் தச்செல்லாம் வந்தால் கொண்டா நீங்கள் அதை கணத்துக்குள்ளே எடுக்கக்கூடாது. எங்களோட நோக்கம் வந்து நாங்கள் வெற்றி பயணத்தை நோக்கி ஓடும். அந்த வெற்றி இலக்கை நோக்கி அடைய மட்டும் எந்ததையும் நாங்கள் கருத்தில் எடுக்கக்கூடாது. இதெல்லாம் தேவையில்லாமல் கருத்தில் எடுத்து இப்படி கமெண்ட் பண்ணிட்டு நம்ம நான் யூடியூப் செய்ய மாட்டேன்னு இருந்தால் நாங்களும் இப்போ எல்லாம் பேசாமல் இருந்திருப்போம். கண்டிப்பாக இப்போ அது எல்லாத்தையும் கதைக்கிறவங்க யாருமே கதைச்சிட்டு போட்டு மட்டும் தூக்கி எறிஞ்சிட்டு நாங்கள் எங்களோட வழியில் செய்து கொண்டு இருந்தோம்னா இன்னும் பார்க்குற அவங்களும் நாங்கள் வந்து மேலே வளர்றதை பார்த்து கொண்டிருக்கோம். மற்றது வந்து நாங்களும் வந்து எல்லாருக்குமே வந்து இப்படியான சப்போர்ட் செய்வோம்னு சொல்லியும் இல்லை. ஸோ எல்லாருமே வந்து கேட்கலாம். ஸோ அண்டையை கூட இன்னும் ஒரு ஆள் ஃபோன் பண்ணி கேட்டவர், நெல்லியடியில் இருக்கிற ஒரு ஆள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டவர், இப்படி யூடியூப் சேனல் செய்ய போகிறோம், அது என்ன மாதிரி செய்கிறது, சின்னதாக ஒரு சப்போர்ட் தருவீங்களோன்னு சொல்லி கேட்டுறவர். அப்போ நான் உடனே அவருக்கு வந்து மறுப்பு தெரிவிச்சினேன். ஏன்னு சொன்னால் அவர் எங்களை பற்றி டிக்டாக்கில் பிள்ளையான கருத்துக்கள் வெளியிட்டவர். அப்போ நான் அவருக்கு வந்து சொன்னான், மறுப்பு தெரிவித்தினான். அதே மாதிரி தான் எத்தனை பேர் வந்து கேட்டிருந்தவங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து சப்போர்ட் பண்ணல. அது என்று சொன்னால் எல்லாருமே வந்து நல்ல மனசோட பழகுறதில்லை. எல்லாருமே வந்து உள்ளே ஒன்றை வச்சுக்கொண்டு வெளியில் ஒன்றை வச்சுக்கொண்டு தான் பழகுறது. ஆனால் அவங்க அப்படி இல்லை. இன்னைக்கு வந்து நீண்ட காலமாக எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம். ஃப்ரெண்ட் என்ன மாதிரியோ அதை விட அப்பாவும் எல்லாருமே பழக்கம் ஃப்ரெண்ட் தானே. அப்போ அந்த வகையில் இவங்களை வந்து என்னென்னு சொல்கிறது, எங்களோட குடும்பத்தில் ஒரு நெருங்கிய உறவு மாதிரி தான் பழகி கொண்டு இருக்கிறவங்க. ஸோ அந்த வகையில் நீங்கள் எங்களுக்கு தந்த ஆதரவை கட்டாயம் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்கணுன்றதை இந்த இடத்துல கேட்டுக்கொள்கிறோம். ஸோ அவங்களுக்கு வந்து 2 குட்டீஸ் இருக்கணும், 2 பொம்பளை பிள்ளைகள். ஸோ அவங்க வந்து நாங்கள் ஆரம்ப காலத்தில் எப்படி வீடியோ ஆரம்பிக்க இருந்தோமோ அதே ஒரு கட்டத்தில் அவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அவங்களும் வந்து கூடிய சீக்கிரம் நல்ல நிலைமைக்கு வரணுன்றதான் எங்களுடைய விருப்பம். ஸோ அதற்காக தான் இவ்வளோ தூரம் இதுலேருந்து கதைச்சி கொண்டிருக்கோம். வீடியோ பார்க்குற நீங்களும் வந்து எங்களுக்கு எப்படியான ஆதரவு தந்தீங்களோ அதே மாதிரி ஆதரவை இந்த புது கப்பிள்ஸுக்கு கொடுக்கணும்னு சொல்லி என்ன பேர் உங்க யூடியூப் சேனலுக்கு கேட்டுக்கொள்ளுங்க. ஆர்ஜே பிளாக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆர்ஜே பிளாக் என்ன ஸோ ஆர்ஜேன்னு சொன்னால் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். சொன்னது ரோஷாயினி ஜோவே. அப்போ ஜோவேலுக்கு ஜே அப்போ அந்த ஆர்ஜே பிளாக்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனலில் அவங்க வந்து நீ ரன் பண்ணி கொண்டு வருவாங்க.
ரன் பண்ணி அப்போ நீங்கள் அந்த என்ன சொல்கிறது இப்போ ஒரு பிளக்குன்னு சொல்லி வச்சா அதுக்கு வந்து எல்லாமே அடங்கும் தானே. ஸோ நீங்கள் வந்து இதுதான் கண்டென்ட்னு சொல்லி இழுக்காம உங்களால் முடிஞ்ச என்ன வித்தியாசம் அதாவது வந்து மக்களை ரசிக்க வைக்கக்கூடிய மாதிரியும் இருக்கணும், சிரிக்க வைக்கக்கூடிய மாதிரியும் இருக்கணும். ஆனால் சில விஷயங்களில் உண்மைத்துவத்தை தான் மக்கள் வந்து நிறையவுமே எதிர்பார்க்குறாங்க. அதால் வந்து நீங்கள் இயன்ற அளவுக்கு உண்மைத்துவமாகவே இருங்கோ, நல்ல ஒரு இலக்காடைவீங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் தானே கிருஷ்ணா வந்து அப்படியான ஒரு ஆள் தான். நிறைய விமர்சனங்கள் எங்கே இருந்தும் வரலாம். ஆனால் அவர் வந்து தன்னுடைய தொழில் ரீதியாக உண்மையாக இருந்தபடியாக மிகப்பெரிய வெற்றி ஒன்று அடைஞ்சிருக்காரு. உண்மையாக இருந்தார், நேர்மையாக இருந்தார், அவற்றை இலக்கை நோக்கி அடைஞ்சு கொண்டு இருந்தார். ஆனால் இன்றைக்கு ஒரு இலக்குக்கு வந்துட்டார். என்ன காரணம் என்று சொன்னால் போடுற கொமெண்ட்ஸுகள் அதில் ஒன்று mal கணக்கு எடுக்காமலுக்கு தண்டை அந்த இலக்கை நோக்கி போனபடியாக எனக்கு ஒரு பெரிய புள்ளியில் இருக்கிறார். கண்டிப்பாக அதே மாதிரி நீங்களும் வந்து அதே மாதிரி இல்ல கண்டிப்பா அப்துல் கலாம் என்ன சொல்லியிருக்கேன், இளைஞர்களை கனவு காண சொல்லியிருக்கேன். நீங்க கனவை வந்து பெருசா காணுவோம், நடக்கிறது ஓரளவாண்டாலும் நடக்கட்டும். அப்போ ஓகே, பெரியவான சந்தோஷம். நீங்களும் வந்து உங்களுக்கு அந்த சப்போர்ட்டை கொடுப்பீங்கன்னு சொல்லி நம்புகிறோம். அப்போ நாங்கள் வீடியோ முடிப்போம். மறந்துடாம எங்களோட ஐடியா ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க. ஆர்ஜே பிளாக். உங்களுடைய சப்போர்ட் இன்றைக்குமே எங்களுக்கு தேவை. மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா அதே மாதிரி தான் அந்த நாங்கள் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்க ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் எடுக்கிறதுக்கு ரொம்பவுமே வந்து ரொம்பவுமே வந்து கஷ்டப்பட்டு நாங்கள். அப்போ அந்த 1000 சப்ஸ்கிரைபர் எடுத்து அந்த 4000 போஸ்ட் டைம் வரும் வரைக்கும் கொஞ்சம் வந்து ஒரு கஷ்டம் மாதிரி தான் தெரியும். ஸோ என்ன இப்படி போகுது, இப்படி ஒரு இதாக இருக்கு, ஓடு அப்படி இப்படின்ற மாதிரி தான் மனநிலைமை தோன்றும். எதையுமே நீங்கள் கணக்கில் எடுக்காம நீங்கள் செய்ய போறேன்னு சொல்லி உறுதியாக வந்தபடியாக தான் நீங்கள் தொடர்ச்சியாக செய்வீங்கன்ற ஒரு நம்பிக்கையில் நாங்கள் உங்களுக்கு அந்த 4 வருஷத்துக்கு வந்திருக்கோம். நீங்கள் இடையில விடுறது கொள்றேன்னு சொன்னால் நாங்கள் இந்த தூரத்துலேருந்து கதைக்கிறது அது பிரயோசனம் இல்லை. இப்போ வீடியோ போடையோ 100 ஓடுமே, 3 நாளைக்கோ 50 ஓடும். அது இல்லாத அப்படிதான் எங்களுக்கு ஸ்டார்ட்ல வந்து ஒன்று இருந்தது. ஆனாலும் விடாமல் நாங்கள் டெய்லி வீடியோ வந்து போட்டுக்கொண்டே இருந்தேன். நாங்கள் உடனே எல்லாத்தையும் எதிர்பார்க்கல, படிப்படியாக தானே எல்லாம் பேர். ஸோ இப்போ வந்து இவங்க 2 பேரும் வந்திருக்காங்க. ஸோ உங்களுடைய சேனலில் வந்து இன்னும் புது புது முகங்கள் எல்லாம் அறிமுகமாக இருக்குது. ஸோ குக்கிங் வீடியோ போடுவாங்க, பர்த்டே ஃபங்க்ஷன் சொன்னால் அப்படி ட்ராவல்னு சொல்லி அப்படின்ட்டு நிறைய வீடியோகள் உங்களுக்காக தர்றதுக்கு காத்து கொண்டிருக்கணும். ஸோ நீங்கள் எங்களுக்கு தந்த ஆதரவாக அவங்களுக்கும் கொடுத்து உதவுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அப்படி இந்த வீடியோவை முடிப்போம். ஸோ எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா? இல்லை. ஸோ அதாவது வந்து இப்போ வந்து முதல் நாள் ஆனவங்களுக்கு அப்போ கதைக்கிறது என்ன கதைக்கிறது கொஞ்சம் பயம் இருக்கும். போக போக அதெல்லாமே வந்து எடுபட்டு அப்புறம் அவங்க ஒரு என்ன சொல்கிறது 4 பேருக்கு சொல்லக்கூடிய மாதிரி கதைகள் எல்லாம் பழைய கொண்டு வருவாங்க. ஓகே, அப்போ நாங்கள் இந்த வீடியோ முடித்துக்கொள்கிறோம். இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ அவங்களுடைய சேனலுக்கு யாராவது ஒருத்தர் வரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ ஒன்றும் உங்களுடைய பார்வைக்கு வரும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வீடியோவில் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். பாய்.